ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் வந்து ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க 2026. அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து கேட்குறது ப்ளஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி பற்றி எந்த ஒரு தகவலுமே சொல்லலை. நான் அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலாமா, இன்னும் ஒரு சில பேர் வந்தீங்கன்னா இந்த வாட்டி என்னால் பாஸ் பண்ண முடியல, நான் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தேன், இதை பார்த்தோன்னே இனிமேல் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களுடைய சாய்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட் இது எல்லாமே கொடுக்கல. இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்பர் ஆஃப் போஸ்ட் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷன். இதுலையுமே இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து நடத்தி முடிக்கல. அதோட கண்டினியூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஈவன் நமக்கு வந்து அந்த பிஓ எக்ஸாம்ஸ் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் இன்னும் அதை கண்டக்ட் பண்ணல. இந்த வாட்டி அதை ஆடும் பண்ணல. சரிங்களா, அது ஒன்று பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இது வந்து 2018 கொடுத்த ஆனுவல் பிளானர். சரிங்களா, 2018 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயும் பிஜிடிஆர்பி அப்படின்னு கொடுக்கல. ஆனால் 2019 எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, கண்டக்ட் பண்ணாங்க. ஈவன் 2019 ஆனுவல் பிளான்லே இல்லை, 2020 தான் என்ன இருக்குது அப்படின்னா ஆனுவல் பிளான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்லையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து டிஆர்பியோட வெப்சைட்டில் ஆனுவல் பிளான் வந்து எப்பப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2017, 18, அதுக்கடுத்து 20, 21, 22, 23, 24, 25, 26 இது எல்லாமே கண்டினியூவாக இருக்கும். ஆனால் 2018 அப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 எந்த ஒரு ஆனுவல் பிளானுமே இருக்காது. சரிங்களா, அதனால் இங்கே வந்து எக்ஸாம்ஸ் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. அந்த 2019 நடந்த டிஆர்பி எக்ஸாம்ஸில் தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பாஸ் பண்ணேன். நான் வந்து பாஸ் பண்ணேன். ஸோ அதற்கு நான் வந்து 2017 எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு என்னால் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. அந்த இருக்கிற கேப்பு, அதாவது 2018 அதுக்கடுத்து 2019 எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் நான் பண்ண ரொம்ப நல்ல விஷயம், நான் பாஸ் பண்ணதுக்கு பண்ண என்னென்னா கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்தது தான். ஐயோ 2018 வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்காமல் இல்லை. அதேமாதிரி 2019 ஆனுவல் பிளானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்காமல் இல்லை. சரிங்களா, நான் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக என்னுடைய மேஜர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து இருந்துச்சோ மற்ற எக்ஸாம்ஸு ப்ளஸ் நான் சிலபஸில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், எது படிக்காமல் இருந்தனோ அது எல்லாமே என்ன பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணேன், ரெடி ஆகிட்டேன். சரிங்களா, அதனால் நீங்கள் இந்த ஆனுவல் பிளானை வந்து பார்த்துட்டு ஆஹா எக்ஸாம்ஸ் வந்து எதுவுமே சொல்லலை, இனிமேல் வச்சுருந்த புக்கெலாம் தூக்கி எங்கேயாவது மூலையில் போடுவோம், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ சொல்கிறாங்களோ ஆனுவல் பிளான் வந்து எப்போ சொல்கிறாங்களோ அப்போ படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பீங்க, மற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிங்க. ஏற்கனவே நான் வந்து பரீட்சை எழுதிட்டு என்னால் மார்க்ஸ் வந்து பக்கத்தில் போயிட்டேன் அப்படிங்கிற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது எவ்ரி இயர் நடக்காது இது வரைக்கும். சரிங்களா, ஒரு 1 இயர் ஸ்பேஸ் விட்டு கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. அதேமாதிரி வேக்கன்சி பிஜியில் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து ரிட்டைர்மெண்ட் எல்லாமே பிஜிஎஸ்ல இருக்குது. சரிங்களா, அதேமாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்கூல்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இயருக்கும் ஒரு 10 to 20 ஸ்கூலு அதுக்கு மேலேயுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹை ஸ்கூல்லாம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அதேமாதிரி நியூ அட்மிஷன் எல்லாமே 11th 12th இருக்குது. அதனால் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்ச்சு, அது என்ன பண்ணாது அப்படின்னா குறையாது. அதனால் நீங்கள் தாராளமாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டினியூவாக என்ன பண்ணுங்கள் படிங்க. ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது இன்றைக்கி எடுத்து ஒரு 3 மாதத்தில் படிச்சிடலாம், 2 மாதத்தில் படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 6 மாதமாவது நமக்கு வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். சரிங்களா, அதனால் இந்த ஸ்பேஸை நீங்கள் எக்ஸாம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்க. அடுத்து நம்மளால் இந்த பரீட்சையில் என்ன பண்ணுறோம் பாஸ் பண்ணுறோம், அதுக்கு நமக்கு வந்து கொடுத்துடக்கூடிய ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து படிங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆஹா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. மினிமம் ஒரு நாளைக்கு 2 மணிலேருந்து 3 மணி நேரமாவது நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து எப்பயுமே ஒரு டச்சில் இருந்தால் தான் அது வந்து கண்டினியூட்டில் இருக்கும். நான் ஒரு டீச்சிங் பொசிஷனில் இருக்காங்கன்னா அவங்க டெய்லியும் பாடம் நடத்துவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அதே வந்து நான் வந்து டீச்சிங்காக இல்லாமல் மற்ற இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டினியூட்டி இருக்காது, நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ லாஸ்ட் டைம் சக்ஸஸ் பண்ண முடியாதவங்க, இப்போ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட எல்லாமே கேட்டப்போ சொன்னது என்ன அப்படின்னா நான் கடைசியாக ஒரு
லாஸ்ட் ஒரு 2 மாதம் மட்டும்தான் பார்த்தேன். லாஸ்ட் 1 மந்த் தான் பார்த்தேன். நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் வந்து பாஸ் பண்ண முடியும், பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க சரிங்களா. ஏன்னா 2023 ஃப்ரீயாக இருந்துச்சு. 2024 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த 2 வருஷம் படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக முடியும் சரிங்களா. அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு ஐயோ என்னுடைய மார்க்ஸ் வந்து வரலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போலேருந்தே நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணுங்கள். கரெக்டாக அந்த மாதிரி படித்தவங்க யாரும் இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதாக இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். நான் அப்படிலாம் தாங்க படித்தேன், இருந்தாலும் என்னால் ஃபெயில் ஆகிட்டேன், அதாவது பாஸ் பண்ண முடியல அப்படின்னா ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் ஆணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுடைய மேஜர்ஸ்லையா அல்லது எஜுகேஷன் சைக்காலஜியா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள். அதை வந்து சரி பண்ண இந்த ஸ்பேஸை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பயன்படுத்திங்க. ஸோ டிஆர்பி வந்து கண்டிப்பாக வரும் அந்த 1 இயர் சரிங்களா. இது வந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான். ஏன்னா நமக்கு எந்த ஒரு இதுக்கும் போஸ்டிங் இது எல்லாமே சொல்லலை. ஸோ ஈவன் வந்து இந்த டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரியில் நமக்கு வந்து போஸ்டிங் போட போகிறதா இருக்காங்க. அப்போ இந்த போஸ்டிங் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இன்னும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, நமக்கு மே மந்த் வந்து கவுன்சிலிங் இது எல்லாமே நடக்கும். ஸோ இந்த வாட்டி எலெக்ஷன் இருக்கிறதுனால அதுக்கடுத்து தள்ளி போய் கூட நடக்கலாம். ஜூன் ஜூலை இந்த மாதிரியான மந்தில் நடக்கும். வேக்கன்சி வந்து எவ்ரி இயர் அந்த மே ஜூனில் வந்து எடுப்பாங்க. என்னென்ன ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி மறுபடியும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஈவன் வந்து இந்த போஸ்டிங் போட்டுட்டாலுமே அதுக்கடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க கவுன்சிலிங்காக. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறையா வேக்கன்சி இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புக்கு வந்து என்ன பண்ணுறேங்க, தூக்கி ஒரு ஓரமாக போட்டு மட்டும் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வருஷம் இல்லைனாலும் 2027 கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், எதிர்பார்க்க முடியும். அதனால் அதை வந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.